ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லேஸ் வச்சு தான் ஒரு ஃப்ளார் மேக்கிங் பண்ண போறோம். அது எப்படின்றது தான் பார்க்குறோம். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல மல்டி கலர் இருக்கக்கூடிய ஒரு லேஸு. 2 சைடுமே கொஞ்சம் டிசைன் இருக்கக்கூடியது. ஸோ, இத வச்சு நம்ம ஒரு ஃப்ளார் டிசைன் மேக் பண்றோம். இந்த மாதிரி குட்டியான சைஸில போதும்னா இதோட நிறுத்திக்கலாம். அத அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாக்கா, நமக்கு அழகான ஒரு ஃப்ளார் கிடச்சிரும். இதில அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரணும் நம்ப. ஃபஸ்ட்டு வந்து இது மாரி பண்ணிவிட்டு, நம்ம குண்டூசி பின் இருக்கு இல்லையா? அத வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு, அப்புறம் மிஷினில வச்சு நம்ம தையல் போட்டுட்டே வந்துரலாம். அங்கங்க அந்த குண்டு பின் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி மேக் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிஷினில வச்சு சுத்தி ஒரு அடி அடிச்சு விட்டுறலாம். எவ்வளோ பெரிய டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் இதில வச்சு. பாருங்க எவ்வளோ அழகா வந்துட்டுருக்குன்னு. ப்ரூச்சஸ் ஒர்க்குன்னு இதுதான் சொல்றாங்க. இதுவும் சொல்றாங்க. இது நம்ம ட்ரெஸ்ஸஸ்லலாம் அந்த கிட்ஸுக்கான ட்ரெஸ்லலாம் இது மாரி வச்சிருந்தா, அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இத நம்ம ஈஸியா நம்மளே ரெடி பண்ணிரலாம். லேஸ் மட்டும் இருந்தா போதும். அந்த டிசைன நல்லா லைட்டா உள்ள தள்ளி இந்த மாரி ரொட்டேட் பண்ணிட்டே வந்தா, நமக்கு அழகான ஒரு ஃப்ளார் கிடச்சிரும். என்னுடைய லேசஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கறனால, அது எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நான் பண்ணி காமிச்சிட்டுருக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு சின்ன சைஸ் போதும்னா அதோட நிறுத்திக்கலாம். பெரிய ஃப்ளாரா வச்சா அதுவும் கூட அழகா இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்ல எம்போசிங்கா இருக்கு பாருங்க. அவ்வளோதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய டெக்கரேட்டிவ் எம்ப்ராய்டர்ட் ஃப்ளார். ஓகே, பாய்.